ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சோலார் பவர் பேங்க் தான். நம்ம சோலார் பவர் பேங்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேஸை வாங்கிக்கணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஒன்றும் இல்லை, அப்படி கனெக்டிவிட்டி தான். இந்த கேஸு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். இந்த கேஸ் நீங்கள் வாங்கும்போது இதை மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கேஸ் தனியாக இருக்கும், இந்த சுவிட்ச் இருக்கும், எல்இடி லைட்டோட கனெக்டிவிட்டி இருக்கும், இந்த போர்டு தனியாக இருக்கும், இந்த ஃப்ரேமு இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இந்த சோலார் பேனலும் இந்த ஃப்ரேமை தனியாக தான் இருக்கும். இந்த ஃப்ரேம் தான் அந்த ஃப்ரேம் இருந்தது. இந்த சோலார் பேனல் தனியாக இருந்தது. அதை நான் அது உள்ளே வச்சு சுற்றி ஒட்டியிருக்கேன். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. ஒட்டிட்டு சால்டிங் பண்ணியிருக்கேன். இதை ஏன் உடனே ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு இது பாருங்கள், சோலார் பேனலில் அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். அதை தான் கொடுத்துருக்கேன். சால்டிங் பண்ணி 2 சால்டிங் பண்ணியிருக்கேன். 2 சால்டிங் பண்ணிங்க. ஏன் அப்படி ஒட்டியிருக்கேன்னா, நம்ம இந்த மாதிரி கேஸ் மூடும்போது கேஸில் எங்கன்னா டச் ஆனால் கொஞ்சம் எர்த்து வரதுக்கு, ஷார்ட் சர்க்யூட் வராமல் இருக்குது, அப்படி மூடி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஒட்டிங்க, சோலாரையும் ஃப்ரேமே இது மாதிரி ஒட்டி வச்சுங்க. இந்த மாதிரி சால்டிங் பண்ணிங்க. இதை மாதிரி அதில் எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு சோலார், ஒரு சைடு எல்இடி, டார்ச் லைட்டு, ஃப்ளாஷ் லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு எப்படி எடுத்துக்கலாம் அது கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் அதுக்குள்ளே வந்த சார்ஜர் சர்க்யூட்டு, அதோட ஃப்ரேமு, அது உள்ளே இருக்கிற ஒரு சைடு இருக்கிற டார்ச் லைட்டு கவர், இது மாதிரி சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, 2 ஸ்க்ரூ இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த கேஸுக்குள்ளே வரும். இது சரி, இது நம்ம எல்லாத்தையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. வாங்க, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேமை செட் பண்ணிங்க. இதில் சால்டிங் பண்ணிங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணும்போது இப்படி மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு சைடு டார்ச் லைட் வரும், இப்படி வரும் ஒரு சைடு இந்த ஃப்ரேம் இந்த பக்கம் இருக்கும், அந்த ஃப்ரேம் பேசுவோம். ஸோ இதான் க்ளோசிங் கேஸ், ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு போர்டு இருக்கு இல்லையா, இதையும் ப்ளஸில் மைனஸில் சால்டிங் பண்ணிங்க. அதே மாதிரி சோலார் பண்ணிட்டோம், இதே மாதிரி பண்ணிங்க. இந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டை கரெக்டாக அந்த கேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ போடுங்க. போட்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ போட்டுங்க. கண்டிப்பாக அதுக்கு பவர் சோர்ஸ் தேவை இல்லையா, அந்த பவர் இதுமாரி பேட்ரி இருக்குங்க. இந்த பேட்ரி ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பழைய பவர் பேங்க், இன்னொரு பவர் பேங்க் வேஸ்ட்டாக போச்சு, அதுலேருந்து எடுத்தது இது எல்லாமே. இப்படியே இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பழைய லேப்டாப் பேட்ரி எதனா இருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். அதை பற்றி லிங்க்கு நான், அதாவது அந்த பவர் பேங்க் ஆர்டினரி பவர் பேங்க் செய்யும்போது அது எப்படி செய்யுது, இந்த எங்கே எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா மேலே ஐ பட்டனில் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சரி, ஓகே. இதுவும் அதுமாதிரி செஞ்சுங்க. இந்த மாதிரி பேட்ரி தான், இந்த மாதிரி சிங்கிள் பேட்டரியாக இருக்கும். எடுத்து இதுமாதிரி பேரல் கனெக்ட் பண்ணிங்க. ப்ளஸ் எல்லாம் ஒரு கனெக்ஷனு, மைனஸ் எல்லாம் ஒரு கனெக்ஷனை கொடுத்துங்க. ப்ளஸ் சிம்பிள் இது மாதிரி 5 பேட்டரி இருக்குங்க. இது ஒன்று வந்து 2500 mAh பேட்டரி ஒன்று சேர்த்து கனெக்ட் பண்ணிங்க. ப்ளஸில் ஒரு கனெக்ஷனு, மைனஸ் கனெக்டிவிட்டியெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு அப்படியே ஓரளவு சொன்னாலே புரிஞ்சுக்க, ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 3 கனெக்டிவிட்டி முடிச்சிட்டேன். நான் 3 கனெக்டிவிட்டி முடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. அவள் தான் கனெக்டிவிட்டி முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. இது சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடு பார்த்தீங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், சன் ப்ளஸ்ஸு, சன்னுனா சோலாரு, இந்த பக்கம் சன் மைனஸு, சன்னுனா சோலாரு, எல்இடினா இதான் எல்இடி, இது எல்இடி, இது எல்இடி மைனஸு, எல்இடி ப்ளஸ்ஸு. இது பாருங்கள், பேட்ரி, இதுதான் பேட்ரி ப்ளஸ்ஸு, பேட்ரி மைனஸ். இதை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோலாரு 5 வாட்ஸு பவர் வரணும் இதில். அப்போ தான் வந்து இந்த பவர் பேங்க் சார்ஜ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பவர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணாலும் 5 வோல்ட் வரும். அப்போ தான் பவர் பேங்க் சார்ஜ் ஆகும். அதே 5 வோல்ட்டு இதில் வருதான்னு பார்க்கலாம். இதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது இந்த சோலாரில் 5 வோல்ட் கரண்ட் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா பவர் பேங்க்கு சார்ஜ் பொறுத்து 5 வோல்ட் தேவை. அந்த 5 வோல்ட் இதில் வந்தால் தான் பவர் பேங்க்கு சார்ஜ் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா இது சைனாவில் தான் வாங்கினது. இது உண்மையாக சார்ஜ் ஆகுதா இல்லை கரண்ட் வருதா இல்லைன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு ஒரு கனெக்ட் இங்கே தான், இதே வந்து இங்கே இருந்தது. சும்மா லைட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். சால்டிங் பண்ணியிருக்கேன். இந்த 2 மூணையும் செக் பண்ணி பார்க்கலாம் கரண்ட் வருதா, ஓகேங்களா.
மல்டிமீட்டர் எடுத்துங்க, வச்சுங்க. டைரக்ட்டு சன்லைட் வச்சா 1 வோல்ட் வரும். ஸோ 5 வோல்ட் வருது. ஸோ இந்த சார்ஜில் இந்த சோலாரில் சார்ஜ் போட்டால் பவர் பேங்க்கே சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது மூலம் கரண்ட் வருதான்னு சோலார் செக் பண்ணோம். இது அதில் வந்து தான் லைட் எதுன்னு செக் பண்ணிடுவோம். கரெக்டாக அது ++ல் மைனஸ் வச்சு தான் எரியும். எரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த சோலாரும் கரண்ட் வருது. ஸோ சோலார் சார்ஜில் இந்த சோலார் பயன்படுத்தணும், சார்ஜ் ஆகும் பவர் பேங்க்கில். நம்ம இப்போது சோலாரில் எவ்வளோ பவர் வருதுன்னு செக் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கானே இது ஆன் ஆஃப் அப்படின்னா இது எல்இடி லைட்டோட ஆன் ஆஃப் பவரு. இது சோலார் இல்லைன்னா அப்போ வந்து மொபைல் சார்ஜ் போடுறது கேபிள் யூஎஸ்பி மூலிமா சார்ஜ் போட்டுக்கலாம். 1 ஆம்ஸ் அவுட்புட்டு, 2 ஆம்ஸ் அவுட்புட்டு. 2 ஆம்ஸ் அவுட்புட் தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பேசிக்காக வரும். 1 ஆம்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சின்ன லைட்டு, அப்புறம் பேசிக் மொபைல் சார்ஜ் போட்டு, அதான் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன லைட்டு பேசிக் மொபைலுக்கு, இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் போட்டுக்கு. இது சார்ஜிங் இண்டிகேஷன். இது 5 4. இது வந்து நைட் லேம்ப், ப்ளூ கலரில் இது லைட் லேம்ப். இது நைட் லேம்ப்பு. இந்த பக்கம் இது எல்இடி டார்ச் லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு. சரி, எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் சால்விங் பண்ணிடுறேன். எப்படி உள்ள அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு சைடில் வந்து இது மாதிரி உள்ளே வைக்கிறதுக்காக இந்த சைடு வந்து பவர் பேங்க் வந்து கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். சைடில் வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஸ்பாஞ்சு மாதிரியோ இல்லைனா வந்து கார்ட்போர்டோ ஏதாவது இருந்தால் எடுத்துங்க. நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இது மாதிரி மதர் போர்டில் சால்விங் பண்ணிட்டுங்க. சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணும் போது பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்படி போர்டு வைக்கும்போது உள்ளே டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் ரொம்ப லென்த்தாக ஒயர் இல்லாமல் மீடியமாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் போர்டு இந்த ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று கொடுப்பாங்க. இதில் சின்ன பட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து எல்இடி ஸ்டிப் இருக்குது, எல்இடி ஸ்டிப்பு. இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளாஷர்னு சொல்லுவாங்க. இருக்கும். இதை வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சால்விங் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு சோலார் கனெக்ட் பண்ணிவிட்டு சால்விங் பண்ணிவிடுங்க. சால்விங் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த 2 ஸ்க்ரூ போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி சால்விங் பண்ணது கரெக்டாக செக் பண்ண இல்லையா, சோலார் ஒர்க் ஆகுதான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு. சோலார் லைட் பவர் வந்தால் நான் ஒரு லைட் எரியும் அதில் ப்ளூ கலரில். எப்படி காமிக்கிறேன், லைட் எரியுதா சோலாரு. ஸோ நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் சோலார் வந்து பவர் வந்து லைட் எரியுது. சரி, ஒரு கனெக்ட் முடிஞ்சது. இது ஒவ்வொரு கனெக்டாக கனெக்ட் பண்ணி செக் பண்ணிங்க. அடுத்தது இதுமாரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா தான் இது உள்ளே வந்து பேட்டரி வைக்க முடியும். அதுக்கு தான் சொல்லுவாங்க. உள்ளே பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வச்சுன்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி சோலார் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரி உள்ளே வைங்க. பேட்டரி உள்ளே வைக்கும்போது ப்ளஸ் இருக்கிற பக்கமாக வைங்க. இந்த பக்கம் ப்ளஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயர் ப்ளஸ் இது பாருங்கள், ப்ளஸ் இது. அதனால் அப்படி வச்சுருக்கேன். சால்விங் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு சால்விங் பண்ணுங்கள். பேட்டரி ப்ளஸ்ஸும் பேட்டரி மைனஸ் சால்விங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்இடி மைனஸு எல்இடி ப்ளஸ். இப்போ நான் பேட்டரியை சால்விங் பண்ணிடுறேன். அப்புறம் பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இதே மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்ணுறேங்க. ப்ளஸ்ஸு மைனஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இந்த பேட்டரி சைஸ் அந்த கேஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா கேஸ் கரெக்டாக இருக்கும். இந்த கேஸில் நீங்கள் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இந்த சோலாரை வந்து கேஸில் ஒட்டும் போது கரெக்டாக இந்த பிளாக்கு கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி வைங்க. கொஞ்சம் வெளியே முன்னாடி போய்ட்டு போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் இந்த சைடு ஒரு பக்கமும் இந்த சைடு ஒரு ஷேப்பாக இருக்கும். நீங்கள் திருப்பி வச்சு ஓட்டிட்டிங்கன்னா சால்விங் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஃப்ரேமே கரெக்டாக போடுங்க. அவ்வளோதான். 2 கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் எவ்வளோ தான் முடிஞ்சிச்சு கனெக்டிவிட்டி. இப்போ வந்து சார்ஜ் எதாவது பார்க்கலாம். ஓகே, சார்ஜ் ஆகுது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட்டுன்னு. 5 வோல்ட் இன்புட்டு. இதே இன்புட்டு தான் சோலாரில் வந்தாலும் சார்ஜ் ஆகும் சொன்னால ஃபஸ்ட்டு அளந்து காமிச்சல. அதுதான் இந்த 5 வோல்ட். எல்இடி லைட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு
மொத்தம் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. இது கனெக்ட் பண்ணிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட்டு. இது வந்து வாட்டர் ப்ரூஃபு, இது லைட்டு டேமேஜ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ போட்டு மொத்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிங்க. நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பவர் பேங்க்கு, சோலார் பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பக்கம் ஃப்ளாஷ் லைட்டும் ஒரு பக்கம் சோலாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் லைட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாதி ப்ரைட்னஸ் குறையும். செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் வரும். தேர்ட் டைம் ஆகிடுச்சு ஃப்ளாஷ் ஆஃப் ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெள்ளை லைட் ஆஃப் ஆகிடும். இதிலே வந்து நைட் லேம்ப் இருக்குது. இதை 2 டைம் டச் பண்ணிங்கன்னா நைட் லேம்ப் மட்டும் ஆன் ஆகும். இந்த வெளிச்சம் நைட்டுக்கு போதுமானதாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஃப்ளாஷ் வரும். ஒரு ஆள் நிற்கிறதுலேருந்து ஒரு 3-4 மீட்டர் வரைக்கும் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. நான் முடிஞ்சால் அதோட சாம்பிளும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நைட் லேம்ப் வருது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ மொபைல் சார்ஜ் அதை பார்க்கலாம். கேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பவர் இருக்குன்றது இண்டிகேட்டேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சோலார் பவர் பேங்க் ரெடி. இப்போ நம்ம சோலாரில் வச்சா இப்போ எதுவும் வெயிலில் வைக்கணும்னு வச்சுக்கலாம். சோலாரில் பவர் பேங்க் சார்ஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வாங்கிட்டு நெக்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி டைரெக்டாக வெயிலில் வச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் ஆகும். இந்த ப்ளூ கலர் லைட் எரியும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக லைட்டு பவராக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜ் அதிகமாக வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணும். அதாவது கொஞ்சம் நீங்கள் வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா, இந்தமாதிரி வெளிச்சத்தில் வச்சாலும் சார்ஜ் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ பவர் பேங்க்கு, சோலார் பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எதுவும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்லித்தரேன்.